கொடுத்த பதில் தக்க பதில் தான். ஆனால் அதை விளவாக சொல்லும் பொழுது அப்பா யாரு? நம்பிராஜன். ஓ, அப்பா யார்? தந்தை. அம்மா தாய் பெயர் யாரு? நங்கை மோகினி. நங்கை மோகினி. உனது பெயர்? வள்ளி. உடன்பிறந்தோர் பிறக்காதவர் 7 பேர். சரி, வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகனுக்கு. கையில் உள்ளது கவன். அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது பத்திரம் சித்திரம். ஏன்னா சுவர் இருந்தாத்தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இல்லாம சித்திரம் வரையுமா? முடியாது. அவங்க தோழியோட சொன்னாலும் வருங்க, புத்துன்னு இருந்தாதான் அது கொஞ்சம் பாம்பு அடையுமா? பாம்பு அடையக்கூடியதே புத்து தானே. எப்படி தோழியை பக்கத்துல நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே. நகைச்சுவை இருக்குன்னு இல்லையா? அப்ப நகைச்சுவை இருந்தா தான் சந்தோஷமா இருக்கு. குடும்பத்துல நகைச்சுவை இருந்தா தான் சந்தோஷமா இருக்கு. இது எத்தனாவது சுவை? ஆமா, இது எந்த சுவையை கேக்குறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க சுவையில எத்தனை சுவை இருக்கு? சுவை என்பது 6 வகை சுவை. ஆமா, இனிப்பு, கசப்பு, சொல்லுங்க. இனிப்பு, கசப்பு, உப்பு, துவர்ப்பு. உவர்ப்பு, துவர்ப்பு இருக்கு. 6 வகை சுவை இருக்கு. 7வது சுவை, அதுதான் நகைச்சுவை. நகைச்சுவை எந்த ஒரு பேச்சும் நகைச்சுவை கலந்துருந்தாத்தே நீங்க சொல்றீங்க மக்கள் மத்தியில சீக்கிரமா சேரும். ஆமா, சேரும். சுவைகள் எத்தனை சொன்னீங்க? சுவைகள் என்பது 6 சொன்னீங்க. ஆமா, அப்ப நம்மளா சேர்த்திருக்க கூடிய இந்த நகைச்சுவை என்று 7வது சுவை நகைச்சுவை. ஆமா, சுவை. அந்த சுவை எத்தனை சுவை இருந்தாலும் ஒரு குடும்பத்துல எங்க இருந்தாலும் இந்த நகைச்சுவை ஒன்று இருந்தாதான் நம்ம முதல்ல மனதளவுல சந்தோஷமா இருக்க முடியும். கண்டிப்பா, நிச்சயமாக. மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்க வேண்டாம். ஆக இந்த இடத்துல கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கப்படும். கேட்டவன் கொடுத்தவன் கர்ணன், கர்ணனாக கேட்காம கொடுத்தவன் பாரிவள்ளன், செத்தும் கொடுத்தவன் சீதக்காரி, வைத்து கொடுத்தவன் குமரவள்ளன். நாட்டுல எத்தனை பேர் எத்தனை விதமா கொடுத்திருக்கிறேன். இன்னும் உங்க சோழ நாட்டிலே ஒரு பசுமடைய கன்றுக்காக தாய் அடித்த ஆராய்ச்சி மணி கண்டு தன்னுடைய மகனமை தேர்காலிட்டு கொண்டான் மனுநீதி சோழன். அதான் உண்மை. ஆமா, அதை வச்சதுனாலதான் இந்த நாட்டிலே பலவிதமான நாடுகள் உண்டு. சேரநாடு வேலமுடைத்து, சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. பாத்தீர்களா பெருமையை? தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தொண்டை நாடு? உங்க நாடு மட்டும் சான்றோர், மற்ற நாடு சான்றோர்கள் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. எப்படி? அதே போல கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடம் சொல்லியிருக்காங்க. அப்ப கம்பராகப்பட்டவர் பிறந்தது எங்க? சோழ நாட்டிலே. அந்த நாட்டுக்கு பெருமை இருக்கு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்னார் நக்கீரராகப்பட்டவர். அவர் பிறந்தது எங்கே? எங்க பாண்டிய நாட்டிலே. அவருக்கு பெருமை இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல சரியா பேசுங்க. சரியாதானே பேசுங்க. கம்பன் பிறந்தான் சோழ நாட்டிலே. அது தேரெழுந்தூர், ஒத்துக்குருவோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. நக்கீரன் பிறந்தது பாண்டிய நாடு. ஆனா உங்களோட தொண்டை நாட்டை சான்றோர் உடைத்துன்றான். அப்ப இந்த சான்றோர்கள் என்பது யார்? அதையுடைய கேள்வி. எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அறிவாளிகள் இருக்காங்க, பெரிய பெரிய மாமேதைகள் இருக்காங்க. ஆனா என்னுடைய நாட்டுக்கு எல்லா நாட்டைகளும் விட ஒரு சிறப்பான நாடு. நல்ல படித்த அறிவாளிகளும் மாமேதைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், 43 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடம் எங்க? எங்க துணை நாடுதான். அதே போல 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்களும் முக்கியமான ஆழ்வார்கள் எல்லாமே பிறந்த நாடு எது அப்படின்னா எங்கள் தொண்டை நாடு தான். 12 ஆழ்வார்கள் முக்கியமான ஆழ்வார்கள் அப்படின்னு மொத்தமா சொல்லக்கூடாது. முக்கியமான ஆழ்வார் ஒருவன் இருந்தான். இப்ப நான் கேட்கிறேன், பூலோகத்துல ஒரு தாயாகப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உறுப்புகள் சரியா இருக்கணும். ஆமா, அதானே உண்மை? அதான் உண்மை. ஆனா உங்க நாட்டுல பிறந்தான் 2 காலும் இல்லாம, 2 கையும் இல்லாம, ஏன் தலையும் இல்லாம, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இப்ப தலை இருந்தா தானே என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். தலையில்லாத முண்டம் தெரியும் உங்களை இல்லைங்க, தலையில்லாத முண்டம் தானே சொல்லுவாங்க. அப்ப 2 காலும் இல்லாம, 2 கையும் இல்லாம, தலையும் இல்லாம பிறந்தான் ஒருவன். அவன் தான் பெருமாள் புகழ் பாடி சேர்ந்தான் பெருமையிலே ஆழ்வார்களை ஒருவனாக. அவன் தான் 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வாராகப்பட்ட திருமழிசை ஆழ்வார். உண்மைதானே? உண்மைதான். அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் பிறந்த நாடு. சரி, இருக்கட்டும். உலக பொதுமறை என்பது என்ன? உலக பொதுமறை திருக்குறள் சொல்லுவான். எத்தனை குறள் என்பது எத்தனை மொத்தம்? 1330. ஆமா, 330 குறள். அதிகாரம் எத்தனை? அதனாலதான் பாருங்க, ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு. அதனாலதான் கன்னியாகுமரியிலே சிலை வைக்கப்பட்டுள்ளது 133 அடிகள் திருவள்ளுவருக்கு. நடப்ப சொல்லு. இப்ப நான் கேட்கிறேன், திருக்குறளை பத்தி பேசுறீங்க, அதுக்குள்ள சிலைக்கு போயிட்டீங்க இல்ல? அதுக்கு நான் சொல்றதா, வைத்தவர் தமிழ்ல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இப்படி எல்லாம் நாங்க அதுக்கு போவேன். அந்த இடத்துக்கு போறோம். அதனாலதான் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கப்பட்டு அவருக்கு உண்டான பெருமையை சொல்றேன். வேற நான் என்ன சொல்றேன்னா, அப்பேற்பட்ட நல்ல ஏன் சான்றோர்கள் இடத்துக்கு நம்ம வர்றோம். அந்த திருக்குறளை எழுதினா வள்ளுவன் 1310 130 அதிகமாக ஒரு 10 பாடல் விதமாக. உயிரெழுத்து எத்தனை?
உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து எத்தனை? 247, 246, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்து. அந்த எழுத்துக்களிலே வந்து ஒரு எழுத்தை மட்டும் 1509 முறை பயன்படுத்துகிறான். 2 சுழி ஈழ். லீ ஞா என்பதை ஒரே ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தவே கிடையாது. திருக்குறள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது தெரியுமா? எத்தனை எழுத்து? 42,194 எழுத்துக்கள் இருக்கிறது. இன்னும் சுருக்கமாக சொன்ன போனால் கடவுள் மீது தான் முதலாக பாடுறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகம் என்று வள்ளுவன். உலகத்துல கடவுள் இருங்க, கடவுள் வாழ்த்து தலைப்பா போட்டேன். ஆனா கடவுள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே கிடையாது. தமிழிலே தான் எழுதினான். ஆனால் தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பெருமை சேர்த்திருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இல்லையா வள்ளுவன். அவன் பிறந்தது உங்க நாட்டில். அப்ப எங்க நாட்டில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். உண்மைதானே? அதிக அளவில் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். அதனால நீங்க சொன்னது போலவே அப்பேற்பட்ட திருவள்ளுவர் பிறந்த நாடு எங்க தொண்டை நாடு. நான் சொல்லியிருக்கேன் இத்தனை அதே போல பெரிய புராணத்தை எழுதினவர் யாரு? சேக்கிழார் பெருமான். அவர் பிறந்தது எங்க தொண்டை நாடு தான். இப்படி எல்லாம் பெரிய மகான்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு. அதனால சான்ற உழைத்து நான் சொன்னேன். ஒரு புறாவுக்காக ஒரு வேடன் நடத்திட்டான். அடுத்து தன் சதை இழந்துச்சு. நீதி கேட்டு போய் மன்றாடுது வண்டிட்டு போய், இந்த மாதிரி வேடன் அடிச்சிட்டேன், நான் சதை இழந்து நிற்கிறேன் அப்படின்பொழுது அந்த புறாவுக்காக நீதி கேட்டதற்காக தன்னுடைய தொடையினுடைய சதையை அறுத்து கொடுத்தவன் சிபி சக்கரவர்த்தி. தொடையை அறுத்து புறாவை வைத்து சரிக்கு சமமாக அந்த கரியை கொடுத்து உயிரை காப்பாற்றினான். அது மட்டும் கிடையாது சிபி சக்கரவர்த்தி. இப்ப கோவணத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி? நீ வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஏன்னா கோவணத்தை பார்த்தாங்கன்னா திடீர்னு ஒரு பொம்பளை குமரி பிள்ளைட்ட நாரத மகிழ்ச்சி கோவணத்தை பத்தி கேட்கிறாரு. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும். படகுன்னு கேட்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். இல்ல என்ன விஷயம்னா இதை ஏன் சொல்றீங்கன்னா ஒரு சிவனடியார். இந்த சிவனடியார் என்ன பண்றாரு? பொதுவாகவே ஊருக்குள்ள கிடைக்கிற சாப்பாடு சத்திரம் படுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இவரை அடியவர்களை காட்டிலும் ஒரு குடும்பஸ்தன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தை வெறுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு அடியவராக துறவியாக போகிறது பெரிய விஷயம் இல்லை. குடும்பத்தில் பொண்டாட்டி புள்ள ஊட்டியை வச்சுக்கிட்டு துறவியாக வாழ்றான் பாருங்க. அதுக்கு பேர் நம்மளால சொல்லுவாங்க பொதுவாக நாட்டு பச்சா அவன் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிடா அப்படின்வாங்க. அந்த மாதிரி பிரம்மச்சாரிகளில் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே துறவியாக இல்லை சிவன் அடியாராக வாழ்ந்தா. எப்படின்னா வரக்கூடிய சிவபக்தர்கள் அடியவர்களுக்கு பூரா தினசரி எத்தனை பேர் வந்தாலும் சரி அவர்களுக்கு அறுசுவை அமுத சாப்பாடு போட்டு பின்னால்தான் புருஷன் பொண்டாட்டியை சாப்பிடுவாங்க. இது வழக்கமான நடைமுறை. இந்த அம்மா அதிகாலையிலேயே சாமியை கும்பிட்டு எச்சில் படாத அளவுக்கு எல்லாம் தயார் பண்ணிடுவாங்க. யாராவது அடியவர்கள் வராங்களோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வர அடியவருக்கு சாப்பிட்டு முடிச்சு விட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க. இது ஒரு நாள் நடந்துகிட்டு இருந்துச்சுல. ஒரு நாள் பார்த்தா சாப்பாடாக்கி வெகு நேரம் ஆகி போச்சு, ஒருத்தரை கூட காணோம். பசி ஒரு பக்கம். பசி என்பது இயற்கை தானே, அது யாருக்கு வேணாலும் வரும்ல. அப்போ மனைவி சொல்கிறா புருஷனை பார்த்து, ஏங்க எப்போதும் வழக்கமாக வரக்கூடிய சாமியார்கள் துறவியல் அடியவர்கள் யாருமே காணமே, நீங்கள் போய் யாராவது இருந்தால் கூட்டுவாங்க அப்படின்னு விட்டு இவர் என்ன பண்ணார்? நேரம் அப்படி போனார். வீதி வழியாக பார்த்துக்கிட்டே பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு நம்ம சத்திரம். அந்த சத்திரம் சாவடியில் ஒரு அடியவர் படுத்திருக்காரு. படுத்தவரை போய் ஐயா எந்திரிச்சு பார்த்து, என்னப்பா? இல்லைங்கய்யா வந்து பசியாக இருக்கணும். பசியாரவா? நீங்கள் யாருன்னாரு? நான் இந்த ஊர் தாங்கய்யா. நான் தினசரி 10 உங்களை போல் அடியவர்களுக்கு சாப்பாடு போட்ட பண்ணாதே நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகளை சாப்பிட்றது வழக்கம். அதனால் இன்னும் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு யாருமே வரல, தயவுசெய்து நீங்கள் வந்து பசியாக இருங்கய்யா அப்படின்னு. ஏன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அடியவருக்கு செய்கிற தொண்டு தான் ஆண்டவனுக்கு தொண்டு. உங்களுக்கு சாப்பாடு போட்டால் எனக்கு அந்த ஆண்டவனுக்கே சிவனுக்கே சோறு பட்ட மாதிரிங்கய்யா, வாங்கய்யா பசியாக இருக்கேன்னு கூப்பிட்றாரு. உடனே அந்த ஆள் பார்த்தாரு. அப்படியா, சரி சாமி நீங்கள் கூப்பிட்றீங்க, நான் இருக்கிற ஆண்டிலையும் பரம ஆண்டி. இங்கே பாருங்களேன், என்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா? மிஞ்சி போனால் விபூதி இருக்குது, உடுத்து மாற்றுக்கிறதுக்கு ஒரு 2 கோவண துணி வச்சுருக்கேன், இதுதான் என்கிட்ட இருக்குது. ஒரு மாதிரியாக மழை வர மாதிரி இருக்குது, மேகம் இருண்டு. நான் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வர்றேன், சாமியை கும்பிட்டு வர்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த விபூதி பையும் கோவண துணியையும் பத்திரமா வச்சுருக்கேன்னு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ என்னாச்சு? இவர் சொல்லிட்டு கொடுக்க போயிட்டார். இவர் வீட்டில் வந்து பத்திரமா வச்சுட்டார். குளிச்சுட்டானே வரப்போற வந்துடுவார் அப்படின்ட்டு. இவர் ஆத்தங்கரை குளிக்க போனார். திடீர்னு பார்த்தா இடி மின்னல் வெட்டு அடித்து மழை சடியான ஊற்றுது. இவர் குளித்த ஈரத்துணியோடு வந்து நிற்கிறாரு. நம்ம தான் உடுத்து மாத்துக்கு கோவண துணி இங்கே ஒன்று இருக்குது, வாட்சி கொண்டாந்தான். அதனை நேம் ஒன்றத்தை வச்சுருக்கோம், ஓட்டுகள் வச்சுட்டான். தூதி போய் இன்னொரு கோவணத்தையும் அங்கேயே கொடுத்து வச்சுருக்கோம். சரி வேணா பிரச்சனை இல்லை, போகிற ஓக்கில் மறைவாங்கன்னா ஒருத்தர் மாற்றிக்கிடுவான் அப்படின்னு ஒரு கிளம்பி வந்துட்டாருங்க. வந்த உடனே என்ன பண்ணார்? இந்த கோவண துணி கொஞ்சம் அரை வரையும் நனைஞ்சு தானே இருக்குது, இதை இருக்கட்டும், நனையாத கொடுத்து நம்ம கொடுத்து வச்சோம்ல, ஐயா என் கோவணத்தை கொடுங்க, உடையை மாற்றிக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
கொஞ்சம் பொறுக்கையா. அப்போ நேராக போய் வச்ச இடத்துல பார்க்குறாரு, கோமண துணியை காண, விபூதி பையும் காண. ஆஹா என்னடா வச்சதை காணமே அப்படின்னு எங்கேயும் வச்சார போய் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. ஐயா அந்த கோமண துணியை காணமையா, கொஞ்சம் கோச்சுக்கிறாதீங்கன்னாரு. என்னையா அது சாப்பாடு போடுறேன், எத்தனையோ அடி ஒருக்கு போடுவேன், எத்தனை பேருக்கு அமர்ந்தம் கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப வீராப்பா பேசுகிறேன், கடைசி ஒரு சாமியார் போய் கோமணத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்றியே அப்படின்னு பெருவாடியாக பேசிவிட்டார். ஐயா தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க, வச்சோம் கொடுத்தீங்க உண்மை, நான் வாங்கினது உண்மை, வச்சேன் இப்போ காணோம், இந்த பாருங்க என் மனைவி இந்த இடம் தேடிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போத்தையும் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு இந்த கோபுரத்துக்கு பதிலாக பட்டு பீதாம்பரங்கள், பல துணிகள், பல புத்தாடைகள்லாம் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு வரிசையை கொண்டாந்து கொடுக்குறாரு. வாங்க மறுக்கிறாரு. நான் கொடுத்தது பட்டு கோபுர துணி தான், இதை விடுத்து நான் வேறு வாங்கினேன்னா ஊர் உலகம் பாரத ஜாமியார் பேர் கோபுரத்துக்காக வெறும் பட்டாடை புத்த ஆடைகளை வாங்கிக்கிட்டான்னு சொல்லி என்னை கேவலமாக பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, இப்படி பட்டாடை இதெல்லாம் நான் பொறுத்தருக்கு நான் ஒன்றும் மன்னன் கிடையாது, நான் ஒரு ஆண்டி பைய, எனக்கு எதுக்கு இது வேணாம் அப்படின்ட்டார். அப்போ பொறுத்து பார்த்தவர் இப்போ என்னதாயா செய்யணும், என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டேன், இல்லைன்றீங்க என்ன செய்யலாம் நம்பது, இங்கே வா ஊரை கூட்டுறான்டார். பஞ்சாயத்து வச்சுவிட்டேன் அந்த ஜாமியார் பே, பஞ்சாயத்து வச்சு ஊர் குடிச்சு இப்படி உட்காந்து போது பந்தையில் அந்த நம்ம என்ன பிரச்சனை, இந்த மாதிரி கோணத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு இல்லைன்றாருங்க. இல்லைங்க நான் சாப்பாடு ஒருக்கா குளிச்சுட்டு வரேன், வாங்கினது ஒரு மாதிரி இப்போ காணாமுங்க, இதானே பஞ்சாயத்து. அப்போ ஊரை சொல்கிற ஐயா ஒரு துலாக்கோள் கொண்டாட சொல்லுவாங்க. துலாக்கோள் என்ன தெரியுமா, துலாக்கோள் அப்படின்னு என்ன தெரியுமா, தராசு. துலாக்கோள் அப்படின்னா அதுக்கு பேர் தராசு. தராசை கொண்டு வர சொல்லுங்கன்னாரு. ஊர் மந்தையில் எல்லாம் ஊர் கூடி உட்காந்துருக்காங்க. தராசை கொண்டாந்து நிறுத்த இந்த தட்டில் ஒரு கோமண துணி வச்சுருந்தார்ல, அந்த கோமண துணி வச்சு விட்டார். என்னையா செய்யணும்னாரு, இந்த கோமண துணி எடைக்கு சரியாக எந்திரிக்கிற அளவுக்கு இவர் வைக்கணும்னாரு. என்னத்தை வைக்கணும்னு சொல்லி முதல்ல பட்டாடைகள், புத்தாடைகள், பொண்டாட்டி உள்ள பொட்டி கொடுக்க நகை நட்டுக, வீட்டுடைய இந்த பத்திரம் என்னென்ன இருக்க சாமான் சட்டை அத்தனையும் கொண்டாந்து வச்சுட்டார். கொஞ்சம் கூட இந்த கோமண தட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்போதான் இறைவா என்ன சோதனை இது, எனக்கு உடமைப்பட்ட எனக்குன்னு சொந்தம் பண்ணுறதுப்பறம் வச்சுட்டேன், இனி எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேர் தான் இருக்கேன், என்ன செய்யலாம். அப்போதான் இந்த அடியவர் சொன்னார், யார் இந்த சாமியார் சொன்னால், ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் வச்சுட்டே, நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளை 3 பேர் ஏறி இந்த தராசு தட்டில் உட்காருங்கடானா. 3 பேர் ஏறி தராசு தட்டிலே அமர இந்த கோபண துணிக்கு இடையாக அப்படி இந்த தட்டு இருந்து சமநிலைக்கு வந்துச்சு, தராசு முள்ளு சரியாக இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தாங்க மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பு, என்னடா இவனுடைய சாதாரண ஒரு கோபண துணி நினச்சோம், இந்த கோபண துணிக்காக தன் குடும்பத்தவே இடப்பட்டதுக்கு பின்னால் வந்திருக்கு அப்படின்னு உலகம் வைக்கும் போது நேரடியாக கைலாயத்தில் இருந்து அங்கே பரமசிவனும் பார்வதியும் விடைமீறி காட்சி கொடுத்து அவனை அடியவராக ஒரே ஒரு கோபண துணிக்காக தன் குடும்பத்தையே இடை போட்டு நிறுத்து கொடுத்தாயடா. உன்னை போல ஒரு நீதிமான் ஜாதிமான உலகத்தில் இருக்கு, இங்கே வாழ்வது கிடமில்ல, நீ சீக்கிரம் வந்து சேரடா, இறைவண்டி சேரடா அப்படின்னு சொல்லி கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார் சிவகணங்களில் ஒருவனாக. அவன் தான் 63 நாயன்மார்களிலே அவன் பெயர் அமர்நீதி நாயனார். அந்த அமர்நீதி நாயனார் பிறந்தது உங்கள் மண்ணு. இவ்வளவு சிறப்பு இருக்கு உங்க நாட்டுக்கு. சிவனுடைய அடியார்கள் 63 நாயன்மார்களும் சிவபெருமான முதல்ல எல்லாருக்குமே பாருங்க, அதிகப்படியான சோதனை ஒரு மனிதனுக்கு சோதனை கொடுக்கணும் தெய்வம். ஆனா அதிகப்படியான சோதனையை கொடுத்து பிறகு சாதனையை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். இறைவன் சோதிக்க சோதிக்க தான் நம்ம சாதனை புரிய முடியும் இல்லையா. நீங்க சொன்னது மாதிரியே அதே போல எத்தனையோ பேர் 63 நாயன்மார்கள்ல 60 ஆண்களும் 3 பெண்களும். அதுல புனிதவதி யார் ஒரு அம்மா, அவங்க என்ன பண்றாங்க, பரமதத்தனுடைய கணவன், இருவரும் குடும்பம் நடத்தி வர்றாங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு, கணவன் என்ன பண்றாரு, வேலைக்கு போறாரு. வேலைக்கு போகின்ற இடத்துல 2 மாம்பழம் அதை வேலையாட்கள்கிட்ட கொடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுக்க சொல்றாரு. அப்ப சாப்பிட வர்றாரு. சாப்பிட வரும் பொழுது நீங்க பாத்தீங்களா, என்ன பாத்தீங்களா, 2 மாம்பழம் பாத்தீங்களான்னு கேட்டேன். பாத்துட்டு தெரியும்ல, தெரிஞ்சனால தான் பேசுறேன். எனக்கு இல்ல பாத்தீங்களா, இல்ல பேசல ஒண்ணும் புரியல கூடாதுமா. என்ன வயசுல கூடாது, வாங்குனது மொத்தம் எத்தனை மாம்பழம் அதை சொல்லுங்க. எங்க வாங்குனது, எப்படி உங்களுக்கு மாம்பழம் கிடைச்சு? மாம்பழம் வாங்கினாரு, யார்ட்ட வாங்கி கொண்டாந்து கொடுத்தாரு, வேலையாட்கள் கொடுத்து வீட்டுல கொடுக்க சொன்னாரு. அல்ல அவர் யார்ட்ட வாங்கினாரு, வியாபாரிட்ட வாங்கினாரு. வியாபாரிட்ட தான் மாம்பழம் வாங்க முடியும். ஆமா, எத்தனை மாம்பழம்? 2 வாங்கினாரு. இல்லையே, எத்தனை வாங்கினாரு? இல்ல சொல்லுங்க, எத்தனை வாங்கினாரு? இல்லை இல்லன்னு சொல்றீங்களா, எத்தனை வாங்கினாரு சொல்லுங்க. 5 பழம். நீங்க பேசும்போது 5 பழம் வாங்கினாரு. 5 பழம் வாங்கி அவர் ஒன்னு சாப்பிட்டாரு. ருசியா இருக்கே, வேலையாளுக்கு ஒரு கொடுத்தாரு, சாப்பிட சொல்லி கொடுத்தாரு. அப்ப இந்த ருசியா இருக்கக்கூடிய மாம்பழம் வீட்டுல போய் சாப்பாட்டுக்கு போது நம்ம கணவன் மனைவி பொண்டாட்டி வீட்டுல இருக்கல, அவளும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். 2 பழத்தை கொடுத்தாரு. ஏற்கனவே இவர் சாப்பிட்டாரு. ஆனா வீட்டுல கொடுத்தது 2 பழம். பாத்தீங்களா, பேசுறீங்களே இல்லங்க, மொத்தம் 5 பழம் ஆச்சா.
வாங்கினது 5. வாங்கினது 5. சாப்பிட்டது எத்தனை? சாப்பிட்டது 2 பழம். மீதி 3 பழம் இருக்கணும். ஏங்க 3 சாப்பிட்டாங்க. இருங்க 3 சாப்பிட்டா 2 இருக்கணும். வேலையாட்கள் ஒருத்தர் சாப்பிட்டாரு. அதே போல அவருடைய கணவன் சாப்பிட்டா. இன்னொரு யார் சாப்பிட்டா? இன்னொரு மாம்பழம். வேலையாள் 20. பையன் தான் கொடுத்து விட்டா. 3 மாம்பழம் போயிருச்சு. 2 மாம்பழம். அந்த 2 மாம்பழத்தை கொடுத்து விடுறாரு. இந்த கொடுத்து விட்டு என்ன பண்றாரு? சாப்பிட வர்றாரு. அப்ப சாப்பிடும் பொழுது இந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த மாம்பழத்தை எடுத்து அறுத்து கொண்டு போய் சாப்பாட்டுக்கு வைக்கிறாங்க. சாப்பிட்றாரு. அது ரொம்ப நல்ல சுவையா இருக்கு. அப்ப கேட்கிறாரு, நல்ல சுவையா இருக்கு அப்படின்னு இன்னொரு மாம்பழம் கொடுத்தனே 2 மாம்பழம் இருக்குமே, அந்த மாம்பழத்தை கொண்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது அப்பதான் அந்த அம்மா ஏற்கனவே ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, அதே போல சிவனடியார் ஒருத்தர் நடந்து போயிருக்காரு பசியோட. அப்ப பசின்னு கேட்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாம்பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் சாப்பிட்டாரு. அப்ப மாம்பழம் இல்லை, கணவன்கிட்ட சொல்ல முடியல பாருங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்ப கணவன்கிட்ட இப்போ உண்மையே சொல்ல முடியல. அப்பதான் என்ன பண்றாங்க? போயிட்டு சிவனே அப்படின்னு நினைச்சாங்களாம். போறாங்க உள்ள இருக்க அடுப்படையில். சிவனே நான் என்ன பண்ணுவேன் இப்படிலாம் என் கணவர் கேட்கிறாரு, அந்த மாம்பழத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது சிவபெருமானே என்ன பண்றாராம்? ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாராம் காட்சி கொடுத்து. மறுபடியும் அதை எடுத்து கொண்டு போய் அறுத்து வைக்கிறாங்க. கணவன் சாப்பிட்றாரு. ஏற்கனவே சாப்பிட்ட மாம்பழத்தை விட அது அதிக சுவை கூட்டுகிறது. என்ன தெய்வமே கொடுத்தது இல்லையா? அப்போ பார்க்குறாரு 2 மாம்பழமும் ஒரே இடத்துல வாங்கினா ஒரே சுவையை தானே தரும். ஆனால் இது வேறு விதமாக இருக்கிறது, இது வேறு விதமாக இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு அந்த அம்மாட்ட அப்போ தான் கேட்குறாரு. அப்போ தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அம்மா சொல்கிறாங்க. நம்மளை அப்போ சிவபெருமானும் தெய்வமே நேரில் வந்து காட்சி கொடுத்ததா அப்படின்னு சொல்கிறார். சரி நீ சொல்கிற, நான் சிவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன், நான் இருக்கேன், என் கண் முன்னாடி கூப்பிடு, நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அப்பதான் அந்த அம்மா என்ன பண்றாங்களா? சிவனேடு சிவன் நடிச்சாங்களாம். காட்சி கொடுத்தாராம். பார்த்தாரு கணவன். ஆகா, ஒரு தெய்வீக பெண்ணா இருக்காளே, தன் தெய்வத்தையே நேரடியா பார்க்கக்கூடியவள் அப்படின்னாக்க சாதாரண பெண்ணா? அப்ப இவ கூட எப்படி நம்ம நடத்தக்கூடாது? தேவையில்லை. ஆள் கிடையாது. யாரு அவர் நினைச்சாருமா? தெய்வ நிலை அடைஞ்சிட்டாலே, தெய்வமே போய் கூப்பிட்டு நேரம் வருது. நம்ம சாதாரண மனுஷன், இவளுக்கு போய் நம்ம முருசராகலாமா? இவளுக்கு போய் கொண்டாடிக்கு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? தன் மனைவியோட வாழல, பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? தன் கணவன் வாழாத இந்த வாழ்க்கை, இந்த உடம்பு எனக்கு தேவையே இல்லை அப்படி என்ன பண்றாங்க? சிவனே கெதி என்று தலைகீழாக நடந்து சென்றார்கள். என்ன உருவம் எடுத்தால் அதை சொல்லுங்க. பேய் உருவம் எடுத்து தலைகீழாக நடந்து. எப்படி இல்ல பேய் உருவம் எடுத்தால அதை சொல்லுங்கன்றேன். உங்களை போய் பேய் சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு சர்வ லட்சம் 30 லட்சம் நீங்க பேசுறீங்க, நல்லா தான் பேசுறீங்க. நீங்க பேசுறீங்கல்ல, நான் ஏதாவது பேசுறேனா? தவறா சொல்லல. இருங்க, அதுல நான் பேசும்போது மட்டும் நீங்க என்ன சாட பேசுற மாதிரி பேசுறீங்க. என்ன அர்த்தம் கேக்குறேன்? என்ன அவதாரம்? என்ன பேசாதீங்க. என்ன உருவத்தை வாங்குனான்னு கேட்டேன். என்ன உருவத்தை வாங்குனாங்க? பேய் உருவம் வாங்குனாங்க. சொல்லுங்க. அக்கா உங்களை போய் பேய்ன்னு சொல்லுவானா? ஏன் பக்கத்துல தான் கை நீட்டி பேசாதீங்க சாமி. நீங்க நீட்டத்துக்கு தானே வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி செய்றீங்க? நீங்க நீட்டத்தான் செய்றீங்க. அது என்னங்க, இடம் பொருள் ஏவல் ஒன்று இருக்கு. ஒண்ணு தெரியுமா? எந்த இடத்துல நீட்டணும், எந்த இடத்துல நீட்ட கூடாது அப்படி இடம் பொருள் ஏன் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் நீட்டுறீங்கன்றது கூட கேட்டு எதுக்கு நீட்டுறீங்கன்னு நீட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவரை இப்படி சுட்டி காட்டும் பொழுது 3 விரல்கள் நம்மை நோக்கி இருக்கும், ஒரு விரல் மேல் நோக்கி இருக்கும். இந்த ஒரு ஆள்காட்டி விரல் அடுத்தவரை சுட்டி காட்டும். அது என்ன சொல்லுதுன்னா, நீ ஒத்த விரலை காட்டி அடுத்தவரை சொல்லாதே, முதலில் உன்னை நீ நன்றாக யோசித்து பாருன்னு 3 விரல் நமக்கு அறிவுரை சொல்லுதான். அதை பிடிச்சு காட்டும் போது 3 விரல் நம்ம நோக்கி இருக்கும். நீங்க கையை காட்டுறீங்க, அடுத்தவர்களை சுட்டி காட்டி பேசுறோம் இல்லையா? அப்ப பேசும் பொழுது சுட்டி காட்டி தவறாக பேசினால்தான் நீ அவங்களை பேசுறீங்க, உன்னை நீ திருத்திக் கொள்ளு இந்த விரல் சொல்லுது. நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் விஷயமே இருக்கு. ஒருத்தர் அப்படி பசியோட வர்றவருக்கு என்ன சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சே நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அம்மா இங்க எங்கேயாவது அன்னச்சித்திரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது என்ன சொல்லுவான்? அங்க இருக்கு போங்க, இப்பயே நீட்டுறீங்க, அதான் அங்க பாருங்க, இப்பயே நீட்டுறீங்கன்னு கேட்டு அப்ப சொல்ற விஷயத்துக்கு சொல்லணுமா இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் எடுத்துக்கூடாது. அதே போல பாருங்க, பேய் உருவம் வாங்கி கொண்டு தலைகீழாக நடந்து போனாங்களா? அப்பதான் பாருங்க, சிவபெருமான் இந்த உலகத்துல யாருமே ஆதியும் அவரே அந்தம் அமரத்தினுடைய அவருக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. அப்பேற்பட்டவர் அம்மையே வருகன்னு முதலாக யாரை கூப்பிட்டார் அப்படின்னா, புனிதவதி யார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார அப்படி தலைகீழாக சென்று தரிசித்த இடம் தான் பாருங்க திருவள்ளம் காடு என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் தான். அதனாலதான் திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு? எல்லா சிவன் ஆலயங்களுக்கும் போனார். கூடிய விரைவில் வரப்போகுது மாங்கனி திருவிழா, எங்க வரப்போகுது போனாரு. ஆனா அந்த ஸ்தலத்துக்கு மட்டும் போக கிடையாது. அந்த காரணத்துக்காக தான் இன்றும் பாருங்க, அந்த மாம்பழத்தை ஞாபகார்த்தமாக வைத்து இன்றும் காரைக்காலிலே மாம்பழ திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னது போலவே வரப்போகுது அந்த மாதிரி. இல்ல சொன்னீங்க, அதாவது தலையாலே நடந்து போனார், ஒத்துக்குறோம். யாரு? காரைக்கால் அம்மையார்.
புனிதவதியார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார். கால் இருக்கும்போது ஏன் தலையை வச்சு ஊட்டி நடக்கணும்? தலையை வச்சு ஏன் ஊட்டி நடக்கணும்? இருங்க, கால் தான் நீங்க சொல்றது வாஸ்தவமான விஷயம். தலையில நடக்கிற கால் இருக்கும்போது தலையை வச்சு நடந்து போனாக்க போறாங்க. ஆரம்பத்துல சொன்ன சிவன் சோதிப்பார், சிவன் சோதிக்கிறாரு. விஷயம் இருக்கு. என்ன சோதிக்கிறாரு அப்படின்னா, போறாங்க நம்ம சிவலிங்கமாக தோன்றியது. அப்ப சிவலிங்கமாக தோன்றியது காலை வச்சு நடக்க முடியுமா? அப்பதான் பார்த்தாங்க தலைகீழாக கையாலே வச்சு நடந்து போனாங்க. எல்லாமே சோதனை கொடுப்பாரு ஆரம்பத்துல சொன்னலையா. காலை வைத்து நடந்தால் அந்த சிவனின் தலையிலே மிதிச்சதாக அர்த்தமாயிரும். ஆமா, இறைவா எங்க இருக்கிற ஏகாந்தமானவன் இல்லையா, நான் கால் வைக்க போறோம்னா உன் தலையா தெரியுது, நான் எப்படி வைக்க முடியும்? அப்ப நான் தலையை வச்சு ஊண்டி நடக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தலைகள் நடக்கும் பொழுது தன்னுடைய அங்கங்கள் கொஞ்சம் கூட பயப்படல. அவளை பெற்றால் புனிதவதியில் பெயர் பெற்றாள். சரியா? சிவலிங்கம் தோன்றிய காரணத்தினாலே காரைக்கால் மேல தலைகீழாக நடந்தாங்க. அதன் மீது பாதம் படப்படாது. அதனாலதான் அவங்க தலைகீழாக நடந்த காரணத்தினாலதான் திருஞான சம்பந்தர் அந்த ஆலயத்துக்கு மட்டும் உள்ளருக்கு போய் சென்று வழிபட முடியலையா? ஆமா, அவரும் அவருடைய தலை மீது கால் வைப்பது போலவே உணர்வு இருக்குமா இல்லையா? அதனாலதான் அவரு போகலையா அந்த ஸ்தலத்துக்கு. நீ சொல்றது திருஞான சம்பந்த பெருமான். நால்வரிலே இன்னொருவன் உண்டு, சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த சுந்தரர் என்ன பண்ணாரு, இருக்கக்கூடிய சிவாலயங்களை அப்புறம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு. தரிசனம் பண்ணக்கூடியவர் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இதே திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோவில் வர்றாரு. உலகத்திலேயே 3 கருவறை 3 சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் காளையார் கோவில் தான். சொர்ணகாளீஸ்வரர், சொர்ணவள்ளி தாயார், மீனாட்சி, சொக்கநாதர், விஸ்வநாதன், விசாலாட்சி. 3 கருவறை 3 சிவலிங்கங்கள். இப்படி எல்லாமே 3 மூடா இருக்க, மூர்த்த 3, தீர்த்த 3, எல்லாமே 3. அது நம்ம காளையார்கள் இல்லை. அப்போ சிவாலயங்கள் கிட்டத்தட்ட 274 சிவாலயங்கள். கடைசியாக வந்தார். வரும்பொழுது பார்க்குறாரு, உள்ள கோயில் அங்கே இருக்குது. எங்கே பார்த்தாலும் காடு கோவிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் சிவலிங்கங்கள். உள்ளே நுழைய முடியல. இதே மாதிரி தான் காரைக்கால் மாதிரி இவர் கால் வைக்க போகிறாரு. கால் வைக்க போகிற இடம் பூரா சிவலிங்கமாக தெரியுது. போக முடியாமல் தம்பிக்கிறாரு. சிவாயிரமோடு சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே கூப்பிடுறாரு. எனக்கு ஒரு ஆபத்து மாறமா நிற்கிறேனே, எனக்கு வழிகாட்டுற ஆள் இல்லையே என்று சிவனை நெக்குறுகி பாடுறாரு. அப்போதே உள்ளே இருக்கக்கூடிய சிவன் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய நந்தி என்ற காளை மாடு வாகனம் இருக்கு இல்லையா, இந்த நந்தி என்ற காளையை வாயா என் நண்பன்டா, டே என் நண்பன் வந்திருக்கிறேன், அவன் மாறு உள்ளே கருவறைக்கில் வர முடியாமல் வாயிலுக்குள்ள வர முடியாமல் அப்படியே வழிபாதை இல்லாமல் திக்கு முக்காடி போய் நிற்கிறேன், அவனை போய் வழிகாட்டி கூட்டி வா அப்படின்னு இந்த நந்தி என்ற காளை அனுப்புனார். இந்த நந்தி என்ற காளை போய் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த சிவலிங்கத்தில் இடையில் இருக்குமா, இப்படி வளைஞ்சு 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 வழிகாட்டி கூட்டி கொண்டு போனது. ஆக இந்த நந்தி என்ற காளை சிவனாரை கும்பிடுவதற்கு வழிகாட்டி போனதால அதுக்கு பேர் காளையார் கோவில் அப்படின்ற ஒரு சிறப்பு அந்த இடத்துக்கு கிடைச்சது. ஏன்னா அதுக்கு பெயர் ஆதி பெயர் திருக்கானப்பேர் காளை வழிகாட்டி. அதனால காட்டுற போது கதவு இருக்கிற பொழுது சாத்திக்கணும், பருவம் இருக்கிற பொழுது பத்திரமா இருக்கணும். ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். அப்போ அமோக விளைச்சல் கிடைக்கும். பட்டம் தான் வரணும், பட்டம் தான் நட்டம் தான். சபாஸ், எனக்கு பார்த்தா பிடிச்சது உங்க வார்த்தை. உண்மைதானே? ஒரு வார்த்தை சொல். ஆமா உண்மைதான். அம்மா உண்மையிலே பாராட்டுறேன். இப்போ நான் கேட்குறேன், சில பேர் நன்மையே நினைப்பாங்க, யாரா தீமை விரும்புவாங்களா? இல்லை இல்லை. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல லாபம்னா நட்டம் தானே, அதுல தவறு. இப்போ எனக்கு நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு லாபமா வேணுமா இல்லை நட்டமா வேணுமா? எப்படி? லாபமா இருந்தாவே போதும். அதுதான். நான் மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லாருமே லாபம் வேணும் தான் நினைப்பாங்க. நீங்க சொல்றீங்களே, நீங்க ஏத்துக்கவில்லை அப்படி? எப்படி? இப்ப லாபம் வேணுமா நட்ட வேணுமான்னு ஒருத்தர் போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க நட்டமா போனதே லாபமா வரும். உங்களுக்கு தெரியாம இருங்க, என்ன நட்டமா போனா லாபமா வரும்? நட்டமா போனதே லாபமா வரும். என்ன நட்டமா போனா லாபமா வரும்? இருங்க, விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொல்லுங்க. நஷ்டத்திலே லாபம் பண்ணக்கூடிய விவசாயம் உண்டு, லாபத்திலே நஷ்டமாக்கூடிய விவசாயம் உண்டு. ஒன்றும் இல்லை, இளைச்சவே இல்லை விதரா வளர்த்தே வாழையை போடுறான்றேன். ஆமா, ஒரு வாழை விவசாயம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா செலவழிக்கணும். 2 லட்ச ரூபா லாபம் பார்க்கலாம். ஏன்னா ஆடி மாதம் 18ஆம் இருக்கண்டைக்கு வாழைக்கட்டை ஊன்றதுலேருந்து பட்டம் போடுறது, பார் பிடிக்கிறது, உர வைக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, பக்கக்கண்டு வெட்டுறது, அந்த வாழை மரம் முத்தி காய் விட்ட உடனே காய் வெட்டுக்கு வரும்போது முட்டு கொடுக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவழியும். திடீர்னு ஆடி மாதம் நீங்கள் கட்டை கொண்டா வைகாசி மாதம் காய் வெட்டுக்கு வரும். ஒரு வருஷம் பயிர் வாழை
ஆனா திடீர்னு அந்த நேரம் சித்திர மாத்த சுழியம் காட்டு சித்திர சுழியம் அடிச்சு ஓங்கி அடிச்சு வச்சுக்க அத்தனையும் வாழ மரத்தை எல்லாம் சரிஞ்சிரும். ஒண்ணுலாம் போறேன். அப்ப என்ன நினைச்சா 2 லட்சம் சம்பாதிக்க லாபத்தையும் நினைச்ச தொழிலே அங்க நட்டமாயி போச்சு. ஆனா எள்ளுக்கு அப்படி இல்லைங்க. எப்படி உங்க காட்டுல மானாவரி எங்க காட்டுல விளைய விதையலாம் அப்படி வந்தா மானாவரி பயிர் சரி மழை வந்தாத்தே விளையும். மழை வரஞ்சரி வரஞ்சரா போனா ஒருபடி எள்ளு தானே விதைச்சு விட முடியாது அப்படின்னு விட்டேன்னு வச்சுக்க ஐப்பசி மழை பெஞ்சு அது மாதிரி 10 மூட்டை எள்ளு அடிக்கலாம்ங்க. மாதிரி விவசாயம். அதனால உங்களுக்கு ஒரு லாபமான தொழில் வளர்க்கற ஒரு பருவத்திலே பைசா இருக்காக ஒரு அழகான மாப்பிள்ளை பாட்டுறீங்க. மாப்பிள்ளை அழகா இருப்பாரா? ஏங்க பேர் அழகுங்க. நல்லா படிச்சிருக்காரா? ஏங்க படிப்பு அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சொல்வாங்க இல்லையா? அது மாதிரி பெரிய படிப்பாளி. பணம் காசலாம் ஏகப்பட்ட சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கா? இருக்கிற இடம்லாம் வேணாம் கட்டுனா இப்படி மாப்பிளைய கட்டணும். கண்டிப்பா. சரி மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. கந்தன் கடமன் கார்த்திகேயன் குமரன் குகன் குருபரன் சண்முகன் சடாசரன் செந்தில் பிடிக்கல சேவர் கொடியர்கள் பழனி மாப்பிள்ளை முருகன் பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் பாட்டுக்கு சொத்து இருக்கு சொகை இருக்கு வீடு வாசல் இருக்கு நான் ரொம்ப பேராசைப்பட்டேன். இருங்க அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. நான் கேக்குறேன் முருகன் நான் சொன்னா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உன் குலக்கடவுள் பேரத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குலக்கடவுளா? அதான் சொல்லி உனக்கு புரிச்சு நான் சொல்லலையே. அப்ப நீயா நினைச்சிட்டே இல்ல இனி விடக்கூடாது இந்த படிய. அது உண்மைதான். நான் இப்ப இல்ல சின்ன வயசுல இருந்து அவரை வச்சிருக்கேன். கட்டணும் அவனத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னீங்களே. இப்பதான் சொன்னேன். வேறொருவரும் இல்லைமே தினைகளும் சொந்த வேறொருவரும் இல்லைமே தினைகளும் சொந்த ஆறுமுகன் சொந்த அனைவாய் பிரமாணம் சொல்லுமன் வார்த்தை கேளமா கொட்டி கொடுப்பதற்கு உத்திரத்தின் முறையோ பார்த்து கொட்டி கொடுப்பதற்கு உத்திரத்தின் முறையோ ஒட்டமா சொல்லுவது இருமைக்கு என்ன அக்கறையோ கைவரிசை செல்லாது போ கொட்டி கொடுப்பது ஒரு கோத்திரத்தை கேட்கலாமா? ஆமா அன்புள்ளா இருக்கு அன்பு கேட்டு நிக்கிறீங்க பாருங்க. அறிவில்லா கருவை கூட்டி கல்வியை கூட்டி செல்வத்தை கூட்டி பொண்ணை கூட்டி பொருளை கூட்டி உன்னையும் காட்டி கொடுத்து இவள்தான் பெண் என்று காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் எம்பெருமான் கந்தனுக்கு மனமுடித்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் ஆர்வ மகிழ்ச்சி இல்லை வருகிறேன் சத்தியம் வரட்டுமா? முருகா 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 என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை நான் காண வேண்டும் முருகா. சுருவ சகக்கல்ல வென்று நடுக்கடலிலே மாமரன் சுருவன் மேல் தக்க உடல் இருகுறா பிளந்தது. ஒருவரை சேவலாகும் ஒரு மயிலாமாயிருது. சேவலை கொடியாகும் மயிலை வாகனம் ஏற்றுக்கொண்டேன். பின்னர் இந்த நாள் பரிசுக்கிற தெய்வியானையை திருப்புறம் எடுத்து மனம் முடித்து இளையான வள்ளியை மனம் முடித்து அணிந்தங்கிலும் இருந்தாலும் இந்த ஊரையெல்லாம் காக்கக்கூடிய எனது அன்னை உமாதையை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லாம். கருமாறு கண்டிரந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வரும் அம்மா அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வரும் அம்மா அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா. புருவாயி உலகமெல்லாம் நிகழ்பவளே உன் அருளாடி வருவோர்க்கு அவையம் தந்து காப்பவளே. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே உன் அருள் மாறி வருவோர்க்கு அவையம் தன்னை காப்பவளே. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே நம் அருளாடி வருவோர்க்கு அவையம் தந்து காப்பவளே. கருமாறி கண்டிரந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வருமம்மா அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா. ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் காவிய போதிலும் கலைகளை வளர்ப்பதும் ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் காவிய ஓவியம் கலைகளில் வளர்வதும் ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் காவிய போதிலும் கலைகளை வளர்ப்பதும் பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும் பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும் தேவி பராசக்தி உன் திருவிளையாடலம்மா திருவிளையாடலம்மா. கருமாறி கண்டிரந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வருமம்மா அம்மம்மா கருமாறி கண்டிரந்து பாரம்மா. யானை பின்னே மணி ஓசர் முன்னே என்பார்கள். இதோ வீணாம் காணாம் நம்ம நோக்கி வந்து இருக்கிறது. யாரும் திம்பளி குண்டத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே
என்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீட்டிருந்தான் அழகாக அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக பொருளாக குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக முதலுக்கு முதலாக முடிவுக்கு முடிவாக மூன்றாகி நின்றவன் தான் முருகாக இவன் தோன்றாமல் தோன்றுகின்றான் அருளாக பொருளாக என்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீட்டிருந்தான் அழகாக அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக பொருளாக முடிவாக. வணக்கம் ஐயா. பிரமா மந்திரி அவருக, திலோ சஞ்சாரி அவருக, கலையப்பிரதி அவருக. இங்கே ராஜ நடிகராக அவதாரம் செய்யக்கூடிய அன்பு தம்பி நமது மதுரை தமிழ்நாடு நாடு சொல்லிய முன்னணி கலைஞர் கூடிய பரசுராமன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து கூறப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி பெரும் பிடித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இப்படி அருமையான வாய்ப்பை வழங்கிய அன்னை ராஜேஸ்வர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்கு நன்றி நன்றி வணக்கம். வந்தால் வரவேற்பது தமிழின் பண்பாடு. உங்களுக்கு ஏதோ என் சார்பாகவும் என் நாட்டு பாச வரவேற்பது. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பிற்குயர்வான தவயோகியே, எனதன்பிற்குயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே, மனிதாபிமானத்தை நாரதரே, மனிதாபிமானத்தை கனிவன போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே, மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே, இனிதான சுரஞான இசை மேதையே, அரண்மாலையன் சுரன்மாழ்வ அனைவரும் நல்லவரே, அகங்காரின் குணம் கொள்கையை அகற்றிட்டு வல்லவரே, அகங்காரனின் குணம் கொள்கையை அடைத்திட வல்லவரே, நீரங்கெல்லாம் சென்று நாரதரே மாமுனியே, நீரெல்லாம் செல்றி நாரதரே, நீரங்கெல்லாம் சென்று நேராக எது கண்டு நிகழ்ந்தது எமக்கு இங்கு எடுத்துரைத்து வீரே, இனிதான சுரஞான இசை மேலையே. நாள மகாமணிவரே, எங்கெல்லாம் சென்றீர்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள், எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். அருமையான உண்மையிலே ஒரு அருமையான வரவேற்பு தான். ஆறுமுக பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்றவைக்கு முதலில் நன்றிதரை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கிவிட்டேன். இருப்பினும் முன்னவன் மூத்தவன் முழு முதற்பொருள் கடவுள் இன்று தங்கள் எதிரில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் செல்வ விநாயகனை சிந்தை நினைத்து கந்தப்பெருமானை துதிபாடி வணங்க வேண்டும் என்று ககனமார்க்கமாக வரும்பொழுது பூலோகத்திலே திரைச்சோலை மத்தியிலே வேலிமலை சாரலிலே கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே என்னை அறியாமல் கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். அந்த ஏன்னா கனின்னு எனக்கு சற்று கலக்கமாக இருக்கின்றது. ஏன் அப்படி? முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து என்னை கோமணத்தோடு பாட்டிட்டீங்க. முருகா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடக்கூடிய சாபனத்தை கொடுத்தவன் அல்ல வாடியேன். அதனால இப்ப அதனால இப்போ அந்த கோமணம் பரிவருமோ அப்படின்னு ஒரு பதட்டம், அப்படி ஒரு கலக்கம். என்னரக்கட்டு இழுத்தர வாசித்தாலும் கந்தனுக்கு புத்தி கவடுக்குள்ள இடணும். ஏன்னா அதனால இந்த கவடுக்குள்ள இருப்பதை அன்று ஒரு காலத்திலே சூரபத்ரமணி அழிக்கும் பொருட்டு ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேகவளாகவும் சேவலை கொடியாக வைத்துக்கொண்டு அந்த மயில் பகுதியாகப்பட்டதை வாகனம் வைக்க கொண்டதுனால, ஏன்னா உள்ள இருக்கக்கூடியவே அந்த சூரபதுவன் அப்படி தீய எண்ணங்கள் மயில் ரூபத்தில் இருக்கிறது. ஆக அந்த மயிலாகப்பட்டது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எப்போ வேணால் நம்மளை கால வரலாம் அப்படின்ற மாதிரி கந்தனுக்கு பற்றி கவட்டுக்கூடாது அந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கு பாருங்க. அது மாதிரி அதையெல்லாம் விடுத்துட்டு இனி நல்லதே நடக்க வேண்டிய காரணத்தினாலே நாரதன் கண்டகனின் பெருமை இதோ கூறுகிறேன். குறுங்கள் பார்க்கலாம். மகாகணிக்கும் தேன் கதலி வழ்கணிக்கும் மேலினைக்கும்
ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் நான் கனிந்தேன். ஐயா முருகையா குமரானா முருகா முருகா முருகா. அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வேன். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா சண்முகா. முருகா மாங்கனிக்கும் தென்கதலி வன்கணிக்கு மேலினை பூங்கனை கண்டு மனம் பூரித்தேன். தாங்கள் அடைய வேண்டும் என்று அக்கனியை எக்கனமே கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும். அதோ கொய்யாக்கனி. ஆமா கொய்யாக்கனி இல்ல, இது மாது உளங்கனி. மாதுளங்கனி. ஆமா. அப்படின்னா கனியை பற்றி இது கொய்ய வேண்டிய கனி. பிடிக்க பார்க்கலாம். சாக்கியம் என்ன முனியே மாக்கத்து கண்ட கனிதனை குற்ற மாக்கத்தில் கண்ட கனிதனை குற்ற சாக்கியம் என்ன முனியே 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 சுவை தரும் கனியே பார்க்க போனதே முழங்களுக்கெல்லாம் சுவை தரும் கனியே கனியே கனியே. பார்க்கும் முறை முழுவதும் சுவை தரும். ஆமையா. கண்ணால் பார்க்கலாம், பார்த்து ரசிச்சிருக்கீங்க. ஆமா. காதால் கேட்கலாம், கனியின் ஓசையை கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. அப்போ உள்ளத்தால் அதை அனுபவிக்க நினைக்கவில்லை, நினைக்கல, மனதாலும் எண்ணவில்லை. சரி. நாசியால் நுகர்ந்தேன், நறுமணம் வந்திருக்கு. ஆமா ஒரே வாடை. அப்ப நாவால் அதான் நாவால் புசிக்கவில்லை, புசிக்கவில்லை. ஆமா. உள்ளத்தால் இது நமக்கே சொந்தம் என்று நினைக்கவில்லை, நினைக்கல. அதனால 3 எனக்கு கொடுத்துச்சு. உங்களுக்கு மிச்சம் 2 இருக்கு. மிச்சம் 2 இருக்கா? கருப்பு 3 கிடைக்கும். ஆமா. அப்படி என்ன பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வே. பச்சைகள் கண்டால் முருகா முருகா முருகா. பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாக யான் பச்சமுடனை செல்வேன். பச்சைகள்லாம் பறந்தோடும். ஆமையா. பறந்தோட காரணம் மனம் வாக்கு காயம் என்ற 3 கணக்கனுக்கு 8வது உயரத்தில் கடி இருக்கிறது. பரவலுக்கு எட்டல, எனக்கு எப்படி உங்களுக்கு எட்டுமே? அப்படியா? அப்படி எட்டி. அப்ப 8வது உயரத்தில் இருக்கு. அப்படி 8வது கொம்பிலில் இருக்கும் மக்களியை 8வது கொம்பிலில் இருக்கும் மக்களியை எப்படி கொய்திடலாம் முனியே, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும் பிடிக்கிறு கொம்புண்டு அதை பற்றி எட்டும் பிடிக்கிறு கொம்புண்டு அதை பற்றி ஏறி 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 பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். மரம் என்றா அதன் பாகங்கள் எப்படி இருக்கும்? வேர் இருக்கும், ஆமா. தண்டு பகுதி இருக்கும், கிளை வரும், கிளையில இலை வரும், ஆமா. இலைக்கும் கிளை கிடையாது, பூ மலரும், ஆமா. பூ பிஞ்சாகும், பிஞ்சு காயாகும், காய் கனியாகும். ஆமா. இங்க கொம்பு வருது நீங்க சொல்ற இடத்துல. ஒருவேளை கொம்பு இருந்தாலும் ஒடிஞ்சிடாதா? அது ஒண்ணு நீங்க நினைக்க மாதிரி ஒட்டு கொம்பு கிடையாது. சரி. 16,000 யானைகள் பலம் கொண்ட பீபன், அவனோடு எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு பகாசுரன், சரி, அது மட்டுமல்ல கும்பகர்ணன், ராவணன், துரியோதனன், இப்படி எல்லாருமே பெரிய பலாசலையை பராக்கிரமசாலிகள் தான். ஆனா அப்பேற்பட்ட வீரமுடைய வலிமையுடைய ஒரு ஆண்மகன், ஏன் நீங்களா கூட இருக்கட்டுமே, சரி, அந்த கொம்பு பிடிச்சாலும் சரி அது ஒடியாது, முறியாது, வளைஞ்சுதான் கொடுக்கும். அவ்வளவு வலிமை வாய்ந்தது, வலிமையான கொம்பு. ஆமா. அப்படி என்றால் மிக்க மென்மையுள்ள அக்கணிக்க மேமக்குறிகள் உண்டோ, மிக்க மென்மையுள்ள அக்கணிக்க மீத மேமக்குறிகள் உண்டோ, மிக்க மென்மையுள்ள அக்கணிக்க மேமக்குறிகள் உண்டோ. புனித முகம் உண்டு, கொங்கை 2 கோதில கங்கள் உண்டு, புனித முகம் உண்டு, கொங்கை 2 கோதில கங்கள் உண்டு, புனித முகம் உண்டு, கொங்கை 2 கோதில கங்கள் உண்டு, கோதில கங்கள் உண்டு.
நாரத மகாமுனிவரே, என்ன ஏதோ ஒரு சிக்கல் மாட்டி விட வந்துருக்கீங்க. ஏங்க நீங்க என்ன சர்வசாதாரணமான சிக்கலை எடுக்கக்கூடிய சிங்கார வேலை இல்லையா? இல்லைங்க, இத்தனை சிக்கலை எடுக்கக்கூடிய ஆளு நீங்க போய் சிக்கல்னு சொல்லலாமா? கனியை சொன்னீங்க, கனி விவரத்தை கேட்டுட்டே இருந்த சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப மேலும் கேட்கும்போது ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது அதே கண்டுபிடிச்சிங்க இல்லையா? நான் கண்டு வந்தது கனியே கிடையாது. சரி, யார் அவள்? கண்ணியை தான் பார்த்தேன். ஊரது சிற்றூர், சரி, பெயரது வள்ளி, செய்வதோ செந்தினை காவல். ஆதியில் கொடுத்த வாக்கு ஞாபகம் உள்ளதா? ஆமாம். ஆக அந்த ஆதி வாக்கு பாதி வாக்கு தெய்வானையை சேர்த்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது மீதி வாக்கு சுந்தரவள்ளியாக இருக்கிறார். அவளை மணமுடிக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. என் பெருமையெல்லாம் சொன்னீங்களா? நிறைய சொன்னேன். என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு விட்டு மறுக்கிறா. ஏன், என்ன காரணம்? எதை சொன்னாலும் வெறுக்கிறா. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம்? அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இருளிலே மூழ்கி இருக்கிறாள். சரி, அவளுக்கு நீங்க தான் போய் கொஞ்சம் கொஞ்சமா மெஞ்ஞான பாதையை புகுத்தணும். இப்ப அவளை போய் திரும்ப முடிக்கணும். ஆமா, போய் முடிச்சுடுறேன். ஏன், என்ன ஓடுற மாட்ட கும்பல தட்டா நீங்க தயவு செய்து நினைச்சிட கூடாது. சரி, ஏன்னா சாதி அபிமானம் சன்னியாசி ஒன்றுனா. சரி, அது போல அவளை வசிப்பது வேடுபகுலம். அவளுக்காக தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மாலை தேடி மாலையை சொல்றேன். ஆமா, நீங்க வேற எதுவும் நினைச்சு பேசுறீங்க. அப்படி வருகின்ற உங்களுக்கு அந்த அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு எங்க நாடரஞ்ச பாப்பானுக்கு நான் பூநூல் பஞ்சமா வாக்காவா எமக்கு தெரியும் எது எது எங்கெங்க இருக்குன்னு. அது எந்த நிலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். அதனால நான் சொல்லுவது சரி, பூமாலைகள். அதாவது என் தங்கை வள்ளிக்கு உங்களுக்கும் மாலை மாற்றுவதற்கு 2 பூமாலை கரம் பிடித்து உங்களுடைய பெருமையெல்லாம் நாவால் பாமாலை ஒன்றை பாடிக்கொண்டு 3 மாலையோடு வருவான் இந்த மணிவன். அப்படி வருகின்ற உங்களுக்கு இந்த உலகில் என்றும் புகழமான நிலத்திற்கும் சென்று வருகிறேன். வாருங்கள் ஐயா, சென்று வாருங்கள்.